والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குமரி மாவட்ட பேச்சாளர் சகோதரி ஃபர்சானா அலிமா அவர்கள் ஈமானை சிறுவயதில் விதைப்போம் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துவாங்க. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பகுமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த மதரசா நிறைவு நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது, தலைப்பிற்கு சொல்வதற்கு முன்னால இந்த தலைப்பு சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இந்த தலைப்பு ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமுதாயத்தை, ஏன் இந்த முஸ்லிம் சமூகத்தை மாற்றக்கூடிய மிக பெரிய ஒரு தாக்கமான தலைப்பு எனக்கு இங்கே பயானாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சிறு வயதில் ஈமானை விதைப்போம். எந்த ஒரு மரமாக இருந்தாலும், எந்த ஒரு விதையாக இருந்தாலும், அது சரியான பருவத்தில் விதைக்கப்பட்டால் அது விருட்சமாகி மரமாக மாறும். அதுபோலத்தான் சரியான நேரத்தில் விதைக்கப்பட்டால் அந்த ஈமான் நம் குழந்தைகளுக்கு மத்தியில் மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்பதை பற்றி குர்ஆனுடைய பக்கங்களை நீங்கள் திறந்து பார்த்தால் பல இடங்களில் பயன்படுத்துவதை பார்க்கலாம். மிக முக்கியமாக சூரா முஃமினூனை எடுக்கும் பொழுது ஈமான் கொண்டவர்கள் 23வது அத்தியாயம், அதிலே அல்லாஹ் முதல் வசனமாக சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக திண்ணமாக ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே ஈமான் கொண்டவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்குகிறான். அடுக்கிவிட்டு 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அவர்கள்தான் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு உரிமையாளர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிலையாக எப்பொழுதும் என்றென்றும் தங்குவார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். இதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, புகாரி 7423ல சொல்லும் பொழுது, யார் ஒருவர் அல்லாஹ்வை, அவனுடைய தூதரை ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து ரமலான் மாதம் நோன்பு நோற்றால் அவனுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. நல்ல தெளிவா இந்த ஹதீஸை கேட்டுக்கங்க. யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதம் நோன்பு நோற்றார்கள் என்றால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் உள்ளன. சொர்க்கத்திலே எத்தனை படித்தரங்கள் இருக்குது? 100 படித்தரங்கள் உள்ளன. ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடையே உள்ள தூரம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் போல. அப்ப கேட்பவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள். அந்த சொர்க்கத்துக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது, அதிலிருந்தான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் புறப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே ஆரம்பத்தில் பல ஆட்கள், பல தாய்கள் பேசினது மாதிரிதான் அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய சொத்திலே மிக பெரிய சொத்து பிள்ளை சொத்து, பிள்ளை பேரு. அல்லாஹ் இந்த சொத்தை பற்றி சொல்லும் பொழுது நிஅமத்து
என்று சொல்லி காட்டுகிறான், ரஹமத் என்று சொல்லி காட்டுகிறான், அன்பளிப்பு என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் மேல போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இந்த குழந்தை செல்வம் என்பது கண்குளிர்ச்சி. இந்த கண்குளிர்ச்சியில் நாம் சரியாக ஈமானை விதைத்தால் இது நமக்கு சரியான ஒரு பலனை தரும். இல்லாவிடில் இது மிகப்பெரிய சோதனையாக அமையும். அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னா, இந்த குழந்தையும் பொருளும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியா சோதனையா என்பதை தீர்மானிக்கக்கூடியதுல மிக முக்கியமான இடம் யாருக்கு இதுன்னா தாய்மாருக்கு இருக்கிறது. அல்லாஹ் சூரா தஹ்ரீம்ல சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாரிசுகளை நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான கடமை. ஏன்னா நபிமார்கள் கூட யாருக்காக துஆ செய்தார்கள்? நபிமார்கள் யாருக்காக துஆ செய்தார்கள்? தங்களுடைய வாரிசுக்காக துஆ செய்தார்கள். இப்ராஹிம் நபி துஆ செய்ததை சொல்லும் பொழுது ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுவராக ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடல. எப்படி துஆ செஞ்சாங்க? வமின் துர்ரியத், கூட என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாற்றி என்று துஆ செய்தார்கள். காரணம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஈமான் இல்லை என்றால், நான் பெற்றெடுக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த குழந்தைக்கு ஈமான் இல்லை என்றால் அந்த தாய் தோற்று போன தாய், தந்தை தோற்று போன தந்தையர்கள். இந்த உலகத்தில் தாயாக தந்தையாக நாம் இந்த உலகத்திலே நமக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டதுல ஏதோ ஒரு குறை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களை பார்க்கலாம், பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லுவோம். சில பெற்றோர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், அந்த பிள்ளைய பாத்தீங்களா, அவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணியாச்சு, இவ்வளவு தூரம் ஹிஃப்ல் பேசா, இவ்வளவு தூரம் துஆக்கள் மனப்பாடம் பண்ணா, அழகாக படிக்கிறான், அழகாக ஓதுகிறான், அழகாக துஆக்களை சொல்கிறான், ஏன் பிள்ளைக்கு முடியல, ஏன் பிள்ளை துஆ மனப்பாடம் பண்ணுவதிலே, படிப்பதிலே, எழுதுவதிலே, ஓதுவதிலே சிரமம் இருக்கிறது என்று பல தாய்மார்கள் வருத்தப்படுவதை பார்க்கிறோம். யாருக்கு மேல பிள்ளை தவறு? யாரு மேல தப்பு? யாரு மேல? தாய்மார்களாகிய நம்முடைய மேலதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இயற்கை மரபில் இஸ்லாத்துல தான் பிறக்குது. எல்லா குழந்தையும் எப்படிதான் பிறக்குது? வெட்ட வெளியாக ஒரு வெட்டு காகிதமாக பிறக்கிறது. இந்த குழந்தையிடம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தையினுடைய காகிதத்திலே எழுதப்படும். எதை நாம் விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். நாம் நல்லதை விதைத்தால் நல்லது எழுதப்படும், கெட்டதை விதைச்சா கெட்டது எழுதப்படும். ஏனென்றால் இன்னைக்கு ஈமான் அப்படின்னு சொல்லும், ஈமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு மறந்து விடுகிறோம், ரசூலை அறிமுகப்படுத்துவதற்கு மறந்து விடுகிறோம், நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்துவதற்கு மறந்து விடுகிறோம். உண்மையாலே ஈமான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தைக்கு உள்ளூர ஈமான் பூட்டப்பட வேண்டும். ஒரு குழந்தை அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் நம்மை நேசிக்கிறான், நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற அச்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஊட்டப்படுதான்னு பார்த்தா பெரும்பாலும் என்னது? பெரும்பாலும் இல்ல. அது மட்டுமல்ல, தூதருடைய நடைமுறையை பொறுத்தவரை தூதருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டப்படுகிறதா என்று பார்த்தால் அதுவும் என்னது? சுத்தமாக இல்லை. தூதருடைய நடைமுறை, சொல், செயல், அங்கீகாரம் இவை அனைத்தும் நம்முடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயமாக மாறி போச்சுது. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்களை திறந்து பார்க்கும் பொழுது தேர்தல் நேரம், தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அரசியல் கோணம் அப்படிங்கறத தாண்டி வேறு விதமான பேச்சு பொருளா இருக்கும். ஆனால் இந்த முறைக்கான தேர்தல் இருக்குதுல்ல, இந்த முறைக்கான தேர்தலும் சமூக ஊடகங்களும் ஒரு பெரும் பேச்சு பொருளா இருக்குது. ஏன் பேச்சு பொருளா இருக்குதுன்னா, இன்னைக்கு தேர்தல் நேரங்கள்ல சமூக ஊடகங்களை திறந்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மையாக வரக்கூடிய வீடியோக்கள் இஸ்லாமிய சமுதாய பெண்களின் மீது எது விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரும் பயத்தை உண்டாக்குகிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் பார்க்கப்பட்ட 2 வீடியோக்கள், ஒரே நேரத்தில் 2 வீடியோக்களை நான் பார்த்தேன். 2 வீடியோக்களை பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளூர தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, விதைக்கப்படக்கூடிய விவசாயியான தாய் தவறு செய்திருக்கிறார். யார் தவறு செய்திருக்கிறார்? விதைக்கப்படக்கூடிய விவசாயி தாய் தவறு செய்திருக்கிறார். என்னன்னா, நோன்பு காலம் அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்கிறேன். ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு 6 வயது சிறுமி
காத்திருக்கிறேன், எனக்கு தாகம் எடுக்கிறது, பசி எடுக்கிறது, நோன்பு திறந்து முடிந்தும் எனக்கு உணவு கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் நான் காத்திருக்கிறேன். எனக்கு என்ன ஆசை என்றால் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். எதற்கு நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று தெரியுமா? என்னுடைய தாய் சொல்லி இருக்கிறாள், சுவனத்திற்கு சென்றால், சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கு நல்ல உணவு கிடைக்கும். என்னது? சொர்க்கத்துக்கு போனா எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்பதற்காக நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஒரு குழந்தை பதிவு செய்கிறது. இதுவே இன்றைய காலகட்டங்கள்ல அப்ப இந்த விதை எப்படிப்பட்ட விதை என்பதை சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். அதுவே சமூக ஊடகங்களை திறந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு எந்த மாதிரியான இன்னைக்கு சமூக ஊடகங்களை திறந்து பார்த்தால் நம்முடைய பெண்கள் எந்த மாதிரியான விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா, தேர்தல் வேறு, நாட்டிற்கு நாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம், அது யாராக இருந்தாலும் மக்களுக்கு நற்பணி செய்ய வேண்டும். ஆனா ஒரு இஸ்லாமிய பெண் ஃபர்தா அணிந்திருக்கிறாள். ஏதோ 14 வயது 15 வயது காலம் போன யுவதியும் அல்ல, திருமணமாகி பிள்ளைகள் பெற்றவள். அவளுடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலம், அந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு என் வீட்டுக்காரரை விட யாருதான் பிடிக்கும்? எனக்கு என் வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும். என் பிள்ளை கூட சொல்லுது, ஏன் உம்மா உனக்கு விஜய் மாமாயை தானே பிடிக்கும், அப்ப எதுக்கு எங்களை பெத்துக்கிட்ட? எங்களுக்கு உனக்கு விஜய் மாமாவை தானே பிடிக்கும், எதுக்கு எங்களை நீ பெற்றுக்கொண்டாய்? அப்படி அந்த குழந்தை கேக்குதான். அப்ப இந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பார்க்கும் பொழுது ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் எதை விதைத்திருக்கிறாள்? எதை விதைத்திருக்கிறாள்? அங்க தூதரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாளா, இல்ல சினிமா நடிகரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாரா? நம்முடைய சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த தூதர் எந்த அளவுக்கு நம்ம இப்ப போயிட்டோம்னா, நம்முடைய ஜமாத் செயல் திட்டம் போட்டு அவருக்கு விளக்கம் கொடுக்குது. அந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் தூதரை மறந்து வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும், நம்பிக்கை கொண்டவருக்கு இந்த முஹம்மது தங்கள் உயிரை விட மேலானவர். அந்த உயிரை விட மேலான நபியை நாம் வீடுகளிலே கொண்டு வரவில்லை. அவருடைய சொல்லோ செயலோ நடவடிக்கைகளோ நம்முடைய வீடுகள்ல இன்னைக்கு கருத்தாளத்தை ஏற்படுத்தவில்லை. தாய்மார்களாக இருக்கக்கூடிய நம்ம என்னன்னா, முழுக்க முழுக்க செல்போன் மோகம், ரீல்ஸ் மோகம், ஈமான் விதைப்பதற்கு நேரம் இல்லை. குழந்தைகளுக்கு உணவூட்டும் பொழுது அழகாக சொன்னார்கள், கடைசியில தினம் தினம் ஓதக்கூடிய துஆக்களை தாய்மார்கள் ஞாபகப்படுத்துதீங்களா? சாப்பிடும் பொழுது சின்ன வயசுல குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் சோறு ஊட்டுவாங்க. பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது என்னன்னா, சோறுல கறி இருக்கா இல்ல மீன் இருக்கா ஒன்னும் தெரியல, எல்லாம் போட்டு என்னது ஒரு பிழிஞ்சு, அதை பார்க்கும் போதே என்னது, அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒரு சிந்தனை. அப்படி போட்டு குழைச்சு போனை என்ன பண்ணுது, போனை ஆன் பண்ணுது. பிள்ளை சாப்பிடுது 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 2 மணி நேரமா என்ன பண்ணுது, 2 மணி நேரமா சாப்பிடுது, சாப்பிட்டு முடிக்கல. இப்படி சாப்பிட்டு முடிக்காம இருந்தா மத்தியான வேலை பார்க்குது எப்படி, ராத்திரி வேலை பார்க்கிறது எப்படி? இப்படி பெரும்பான்மையான தாய்மார்களை கேட்டா ஒரே பதில், யார கேட்டாலும் சரி எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு டிப்ரெஷன். இப்படி போனா டிப்ரெஷன் வராம வேற என்ன பிரச்சனை வரும்? எந்த அளவிற்கு இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம்னா, நம்ம முன்ன வீடுகள்ல பார்ப்போம், வீடுகள்ல போனை பார்ப்போம், போன் வச்சு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப மாலுக்கு போனாலும் என்னதான், பிள்ளை போனை வச்சு விளையாடுது. ஹாஸ்பிட்டல் போனாலும் பிள்ளைங்க ஒரு வாக்குல போன், உம்மா ஒரு வாக்குல போன். பார்க்குக்கு போறது எதுக்கு, பார்க்குக்கு போறது எதுக்கு, பார்க்குக்கு போறது எதுக்கு, விளையாடுறதுக்கு. பிள்ளை 4 சுத்தி சுத்தி வருது, காலு வலிக்குது, பார்க்கல உட்கார்ந்து என்ன பாக்குது, போன் பாக்குது. எல்லாத்த விடைக்கும் காலத்தினுடைய சூழ்நிலை கண்ணால பார்த்தது. எந்த அளவுக்குன்னா, பள்ளியில ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, தாயார் தக்பீர் கட்டி தொழுவாங்க, பக்கத்துல பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குது, பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குது, தாயார் தொழுகைக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பிள்ளைக்கு போனை கொடுத்து பிள்ளை போனை வச்சு ஸ்க்ரோல் பண்ணுது, உம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதையா நம்முடைய மார்க்கம் கற்பித்தது, இதையா நம்முடைய மார்க்கம் கற்பித்தது. தாய்மார்களுக்கு ஒரு நல்ல எச்சரிக்கை, பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள், அமானிதங்கள்
ஆனா பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழகுங்கள். எல்லாத்துக்கும் எஸ், எல்லாத்துக்கும் என்னது எஸ். பிள்ளை போன் கேட்டா எஸ், முட்டாய் கேட்டா எஸ், பிஸ்கட் கேட்டா எஸ், மேகி கேட்டா எஸ், எது கேட்டாலும் எஸ் சொல்லுறீங்களே, நோ சொல்லி பழகுங்கள். சில வீடுகள்ல பார்க்கும் பொழுது தாய்மார்கள் உறவுல இருக்காங்க, தந்தைமார்கள் என்னது, தந்தைமார்கள் என்னது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், வாப்பாக செல்ல பிள்ளை. அதனால வாப்பா என்னது செல்லம் கொடுத்து அப்படி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டாக்கு. சில வீடுகள்ல பார்த்தோம்னா வாப்பாயும் உம்மாயும் பிடிச்சோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய வாப்பு மாமார் உம்மு மாமார் என்ன பண்ணுது இல்ல, என்ன பண்ணுது இல்ல, என்ன பண்ணுது இல்ல, விடுது இல்ல. எங்களை எல்லாம் எப்படித்தான் வளர்த்தாங்க, திட்டி அதட்டி நோ சொல்லித்தான் வளர்த்தாங்க. இன்னைக்கு பேர பிள்ளைகளை பேத்தி பிள்ளைகளை நோ சொல்லும் போது அவங்களுக்கு என்னது இல்ல, பொறுக்குது இல்ல. பேர பிள்ளைங்களை சொன்னா எங்களுக்கு பொறுக்குது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள். தாயில்லா மகள் ஸைனபுடைய மகள் உமாமா பின்த் ஸைனபை தோளில் தூக்கி கொண்டு தொழுதார்கள். தொழுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, போன் கொடுக்கல, முட்டாய் கொடுக்கல, ஏதோ கண்ட விளையாட்டு பொருட்களை கொடுத்து தொழ வைக்கவில்லை. தொழும் பொழுது தொழ வேண்டும். தோளில் தூக்கி தொழுதார்கள். ருக்கூ செய்யும் பொழுதும் சஜ்தா செய்யும் பொழுதும் இறக்கி வைத்தார்கள். இத பார்க்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், பார்க்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், நாளடைவில் உம்மா தொழும் போது நம்மளும் தொழணும். இல்லைன்னா உம்மா தொழ போனா நம்ம என்ன கேட்கணும், என்ன கேட்கணும், போனு கேட்கணும். அப்படிங்கிற பாடத்தை குழந்தைகள் கற்றுக்கொள்ளும். இப்ப தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம், தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாம் சிறு வயதில் ஈமானை விதைப்போம் என்று சொல்லிவிட்டு எதையெல்லாமோ என்ன பண்ணக்கூடாது, விதைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் போய்விடக் கூடாது. எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த டிஜிட்டல் யுகம், இந்த நாகரீக யுகம், இந்த யுகத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, இதை நம்ம எப்படி சீர்படுத்துவது என்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். சந்தேகத்திற்கு அழகான ஒரு தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். முதல்ல யார் சீராகணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்குன்னா எல்லாருக்குமே சூரா ஆல இம்ரான் தெரியும், 3வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில 35வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான வரலாறை தொடங்குகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்குமே தெரியும் தானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இம்ரானின் மனைவி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இம்ரானுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார்கள். கருவுற்றிருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள், அது மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் நாடி அவர்களுக்கு தருகிறான். சரியா? இப்படி கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மணி மனதிற்குள் ஒரு எண்ணத்தை, நியத்தை வைக்கிறார்கள். எந்த நியத்துன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரப்பி இன்னி நதர்து லக மாஃபி பத்தன், என்னுடைய வயிற்றில் இருப்பதை நான் என்ன பண்ணேன், அல்லாஹ்வுக்காக மொத்தமாக நேர்ச்சை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தை வைக்கிறார்கள், ஒரு எண்ணத்தை விதைக்கிறார்கள். என் வயிற்றுல வரக்கூடிய குழந்தை நான் மார்க்க அடிப்படையில் வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அழகான விதையை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வைக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் என்னன்னா குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன குழந்தையாக பிறக்கிறது, பெண் குழந்தையாக பிறக்கிறது. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள், பெண் குழந்தை ஆண் குழந்தை மாதிரி இல்லை, பெண் குழந்தையை முழுக்க முழுக்க மார்க்க பணிக்காக விடுவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அந்த பெண் குழந்தை எதுக்காக அர்ப்பணிக்கிறார்கள், எதுக்காக அர்ப்பணிக்கிறார்கள், முழுக்க முழுக்க மார்க்க பணிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இப்போ ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே ஈமானிற்கான விதையை விதைச்சது யாரு, யாரு யாரு, ஒரு தாய். அந்த தாய் விதைத்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை மார்க்க பணிக்காக அர்ப்பணிக்கிறாள். மார்க்க பணிக்காக அர்ப்பணித்து மரியம் என்று பெயரிடுகிறார்கள். மரியம் என்று பெயரிட்டு அந்த குழந்தை வளர்ப்பதற்கான பொறுப்பு ஜக்கரியா நபிட்ட போகுது. சரியா? ஜக்கரியா நபிட்ட போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். குழந்தையை வளர்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறைக்கு வருகிறார்கள். வரும்பொழுதெல்லாம் கேட்கிறார்களாம், வரும்பொழுதெல்லாம் கேட்கிறார்களாம் இந்த உணவு எங்கிருந்து வந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் தாராளமாக வணங்குகிறான். இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஈமானை விதைத்தோம் என்றால் அல்லாஹ் ரிஸ்கை கண்டிப்பாக வழங்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் முடியுது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது யாருக்கு ஆசை வருது, ஜக்கரியா நபிக்கு ஆசை வருது, எனக்கும் இது மாதிரி ஒரு பிள்ளை வேணும். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை பெத்துட்டு 4 வருஷம் ஆயிருக்கும், பிள்ளை பிறக்கல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க, இத வச்சு
எங்களால முடியல. அதுக்கடையில இன்னொன்னா, ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் ஜக்கரியா நபிக்கு ஆசை வருகிறது. அந்த இடத்திலே துஆ செய்கிறார்கள். ஹுனாலிக தமஸ் ஜக்கரியா ரப்புஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் தூய்மையான ஒரு குழந்தை என்னது எனக்கு தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். துஆ செய்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னன்னா இறைப்பணிக்காக அந்த zikruக்காக தனித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளை எதுக்காக தனிச்சிருக்கி? நம்முடைய பிள்ளையுடைய தனிமை எதற்காக இருக்கிறது? ஒரு வீட்டுக்கு போனா வீட்டுல உம்மா வாப்பா மட்டும்தான் இருக்காங்க, இல்ல உம்மா மட்டும்தான் இருக்காங்க. பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் வருது? என்ன பதில் வருது? மூத்த பிள்ளை அந்த போன் பார்த்துட்டு இருக்குது, மூத்த பிள்ளை டிவி பார்த்துட்டு இருக்குது, இரண்டாவது பிள்ளை கேம்ஸ் விளையாடிட்டு இருக்குது, மூணாவது பிள்ளை. இப்படிதான் பதில் வருகிறது. ஆனால் ஜக்கரியா நபி பார்க்கும் பொழுதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தியானத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள், இறை தானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு குழந்தையை பற்றி நற்செய்தி கொடுக்கிறார்கள். குழந்தையை பற்றி நற்செய்தி கொடுத்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை உருவாகிறது. ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை பெறும் பொழுது சமுதாயம், முற்றார், உறவினர்கள் எல்லாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறார்கள். நீ நல்லவதானே, உன்னுடைய தாய் நல்லவராகத்தானே இருந்தார், உன்னுடைய சகோதரர் நல்லவராகத்தானே இருந்தார், இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தாயே, கணவன் இல்லாமல் குழந்தையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, யாரை கை காட்டினாங்க? யாரை கை காட்டினாங்க? குழந்தையை கை காட்டினார்கள். உடனே சுத்தி உள்ளவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், எப்படி தொட்டில் உள்ள குழந்தை பேசும்? எப்படி தொட்டில் உள்ள குழந்தை பேசும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தான். தொட்டில் உள்ள குழந்தை என்ன பண்ணுச்சுது? பேசிச்சுது. என்ன சொல்லுச்சுது? நான் வந்துட்டு அல்லாஹ் என்னை நபியாக்கினான், எனக்கு வேதத்தை தந்தான் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசினது மட்டுமல்லாமல் ஈசா நபி சொல்லும் பொழுது, நான் வாழும் காலமெல்லாம் தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் என்னுடைய தாய் இருக்கிறாளே, என்னுடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும் சொல்லல, தொழுகையை பற்றி ஜகாத்தை பற்றி சொல்லாமல் எந்த தாய் ஈமானை விதைத்தாலோ அந்த தாய்க்கு நல்லுபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரிகளே, ஒரே ஒரு விடயம்தான், நீங்கள் ஈமானை விதைத்தால் உங்களுடைய குழந்தையிடமிருந்து எதை அறுவடை செய்யலாம்? ஈமானை அறுவடை செய்யலாம். ஈமான் அல்லாத மற்றவைகளை விதைத்தால் கண்டிப்பாக நீங்கள் பகரமாக மிகப்பெரிய ஒரு கேளைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதனால தமிழ்ல எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், என்னது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் வினையை விதைத்தீர்கள் என்றால் அதற்கான பலனை வளரும் போதே கண்கூடா பார்ப்பீர்கள். திணையை விதைத்தீர்கள் என்றால் அந்த திணைக்கான பயனை கண்கூடாக காண்பீர்கள் என்று கூறி எழுதுரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.